தேனு தேனு தேனு, இந்த பூவை என்னம்மா பண்றது? அத அப்படியே உங்க காதுல வச்சுக்கிட்டு லக்ஷ்மி கிட்ட இருந்து சாவி கொத்த எப்படி வாங்குறதுன்னு யோசிங்க. செல்போனும் பொண்டாட்டியும் ஒண்ணு. வெயிட் பண்ணா நல்ல மாடல் கிடைக்கும். தம்பி வெற்றி தம்பி நில்லுங்க. தம்பி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்பா. வெற்றி தம்பி, அன்னைக்கு நீங்க எங்களை தேடி பரிமளம் வீட்டுக்கு வந்திருந்தீங்க. அப்ப நான் உங்ககிட்ட பேசுன மாதிரி நந்தினி கிட்டயும் பேசணும்னு ஆசைப்பட்டுதான் கூப்பிட்டேன் தம்பி. இப்ப என்னம்மா, அவரோட மனசு காயப்படுத்தினது பத்தாதுன்னு இப்ப என் மனசையும் காயப்படுத்தணுமா? ஏமா இப்படி பேசுற? என் பொண்ணு லட்சுமி வாழ்க்கைய காப்பாத்தின உன்னை போய் நான் காயப்படுத்துவனா? கல்யாணம் நின்னு போனதை நினைச்சு மத்தவங்களுக்காக நான் கவலைப்பட்டது உண்மைதான். ஆனா நான் மனசார லட்சுமி கல்யாணம் நின்னு போகணும் தான் நான் கடவுள்கிட்ட கூட வேண்டிக்கிட்டேன். ஏன்? லட்சுமி ஆசைப்பட்ட இந்த வெற்றி தம்பிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும் தான் ஆசைப்பட்டேன். ஆனா அவகிட்ட பேசினதுக்கு அப்புறம்தான் லட்சுமி மனசுல வெற்றி தம்பி இல்லைங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த சமயத்துலதான் வெற்றி தம்பி லட்சுமி தேடி வந்தாரு. இல்லாத உன்னை தேடி அலையறத விட இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ்றதுதான் வாழ்க்கைன்னு நான் பேசுனேம்மா. இவங்க குடும்பத்துக்காக உன்னையே தியாகம் பண்ற நீ ரொம்ப நல்லா இருக்கணுமா? 4 பொண்ண பெத்தவனா ஒரு பொண்ண கரையேத்துறதுக்குள்ள பட்டப்பாடு எனக்கு தாமா தெரியும். இங்க பாரு, நீயும் என் பொண்ணு மாதிரிதாம்மா. சென்னையில யாரையோ லவ் பண்ணிட்டு கல்யாண மண்டபத்தை விட்டு வந்த நீ வாழ்க்கைய முடிச்சுக்கலான்னு போன இடத்துல ஆண்டவனா கொடுத்த வாழ்க்கை இது. இத பாரு, உங்களுக்கு ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன். உண்மையிலேயே இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ற வழிய பாருங்க. காதலிச்சவனை விட்டுட்டு வேற ஒருத்தனோட வாழ்ற வாழ்க்கை இருக்கே, அதை விட நரகம் வேற எதுவுமே இல்ல. சொர்க்கம் நரகம் எல்லாம் நாமளாவே கற்பனை பண்ணிக்கிட்டதுதான். ஆசைப்பட்டது கிடைக்கலன்னா கிடைச்சது மேல ஆசைப்படுறதான் தம்பி சொர்க்கம். இது கேட்க நல்லா இருந்தாலும் நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வராது. அத்தை, இப்படி கூப்பிடுறது உங்களுக்கு பிடிக்காட்டியும் என்னால உங்களை இப்படி கூப்பிடாம இருக்க முடியல. இது பாருங்க தம்பி, கோவத்திலையும் ஆத்திரத்திலையும் எடுக்கிற எந்த முடிவுமே தப்பா போகும்னு நீங்க லட்சுமி கிட்ட சொன்னீங்கல்ல, அதோட மோகத்துல, அதாவது என் பொண்ணு லட்சுமி மேல இருக்கிற மோகத்துல எடுக்கிற எந்த முடிவும் கண்டிப்பா தப்பா தான் போகும் தம்பி. காதலிச்ச பொண்ண கல்யாணம் பண்ணிக்காதவங்க எல்லாம் சந்தோஷமாவே வாழலையா? தோ நான் பால் கொடுத்து பணம் வாங்கிட்டு வரனே, அந்த அண்ணனுக்கு 2 பசங்க. அவரு பொண்டாட்டி ஒருத்தனை காதலிச்சு ஏமாந்தவங்கன்னு தெரிஞ்சும் வீட்டுல கட்டாயப்படுத்தின ஒரே காரணத்துக்காக காதலிச்ச மாமா பொண்ணை கைவிட்டுட்டு கல்யாணம் பண்ணாரு. இப்ப அவங்க என்ன கெட்டா போயிட்டாங்க? 2 பேரும் சந்தோஷமா தானே இருக்காங்க. இதுதான் தம்பி நடைமுறை வாழ்க்கை. இத பாருங்க, இத புரிஞ்சுகிட்டு வாழ்க்கைய சந்தோஷமா வாழ பாருங்க. காரணத்தை சொல்லி மத்தவங்களை உதாசீனப்படுத்துறது சுலபம், அதைத்தான் நீங்களும் செய்றீங்க. இத பாருங்க தம்பி, ஆண்டவன் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய வரம் மறதிதான். இப்போ நீங்க காதலிச்ச பொண்ணு மனசுல இருந்தாலும் நந்தினிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழும்போது அந்த சந்தோஷத்தை எல்லாம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு யோசிச்சு பார்க்கும்போது நாமளா இப்படி ஒரு பொண்ணுக்காக ஏங்கனோன்னு உங்களை நீங்களே கிண்டல் பண்ணிப்பீங்க தம்பி. என் மனசை மாத்த வீணா முயற்சி பண்ணாதீங்க. மறதின்னு ஒண்ணு இருக்கிற வரைக்கும்
மனசுல மாற்றங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும் லக்ஷ்மி. இத பாரு, உண்மைய பேசும்போது உன் பேரை கூட லக்ஷ்மின்னு தான் சொல்ல தோணுது. நீ உண்மையிலேயே இந்த வெற்றி தம்பிக்கு பொண்டாட்டியா இருந்து அவர் மனச மாத்தணும். இவர் குடும்பத்துக்காக நீ கொடுத்த சந்தோஷத்தை இவருக்காகவும் நீ கொடுக்கணும். நீ இவர் மேல காட்டுற அன்புலையும் அக்கறையிலையும் இவரு என் பொண்ணை பத்தி நினைக்கவே கூடாது. படிச்ச பொண்ணு நீ, உன்னால முடியாதது எதுவுமே இல்லைங்கிற நம்பிக்கையில நான் கிளம்புறேன். வரேன் தம்பி. கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ற வழிய பாருங்க. காதலிச்சவனை விட்டுட்டு வேற ஒருத்தனோட வாழ்ற வாழ்க்கை இருக்கே, அதை விட நரகம் வேற எதுவுமே இல்லை. லக்ஷ்மி, என்ன லக்ஷ்மி, ரவுடி லக்ஷ்மி அம்மா சொன்னதை யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? இப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தா காலம் முழுசா யோசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நல்லதோ கெட்டதோ உடனே முடிவெடுத்தாகணும். நான் நம்ம விஷயத்துல ஒரு முடிவெடுத்துட்டேன். என்ன? எதுக்கு நாம ஒரு பொய்யான வாழ்க்கை வாழணும்? இதனால யாருக்கு என்ன பலன்? நாம ரவுடி லக்ஷ்மி முன்னாடி சந்தோஷமா வாழ்ந்து காட்டணும். அதுக்கு எனக்கு நீ ஒரு உதவி செய்யணும். உதவி? நாம ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது? நீ இந்த நாட்டாம குடும்பத்துல மருமகள் ஆகிறதுக்கு எல்லா தகுதியும் இருக்கு. அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அதை தனக்கு சாதகமா மாத்திக்கிறது தான் புத்திசாலித்தனம். நான் உன்னை நடிக்கதான் உன்னை அழைச்சிட்டு வந்தேன். இப்ப நாம உண்மையிலேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஊர் முன்னாடியும் ரவுடி லக்ஷ்மி முன்னாடியும் வாழ்ந்து காட்டணும். அப்பா ஆசைப்பட்ட மாதிரி நாமே ஒரு குழந்தை பெத்துக்க கூடாது? தங்கம் நமக்கு குழந்தையா வந்து பிறக்கலாம்ல? உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணு. எனக்கு சம்மதம். நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்கு சம்மதம்.
பண்ணிக்கலாம். கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணம் பண்ணிக்கலாம். லக்ஷ்மி கல்யாணம் பண்ணிக்கலாம். லக்ஷ்மி லக்ஷ்மி என்னாச்சு லக்ஷ்மி? ஏதாவது கனவு கண்டியா? நான் அதை கலைச்சிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன விஷயம்? இல்ல, நான் வயலுக்கு போறேன், அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். வரேன். மாமா காஃபி. தைரியமா வாங்கிக்கோங்கப்பா. இப்பெல்லாம் தேன்மொழி ரொம்ப நல்லா காஃபி போடுறான். அத நீ என்னடா சொல்றது? எனக்கே தெரியுமே. இப்படி நீங்களே என்ன பாராட்டுற அளவுக்கு நான் காஃபி போடுறேன்னா அதுக்கு காரணமே லக்ஷ்மி எனக்கு கொடுத்த ட்ரைனிங் தான். அப்பா, காலையிலேயே ஏதோ பேசணும்னு வர சொன்னீங்களே, என்னப்பா விஷயம்? அது நம்ம வீட்டுக்கு வர்ற வழியில செங்கல் சூளை இருக்குல்ல? ஆமாப்பா, நம்ம ராஜபாண்டி அண்ணனோடது. அவர் அந்த சூளை வித்துட்டு கோயம்புத்தூர்லயே செட்டில் ஆக போறாராம். அதான் எங்கிட்ட வந்து அதை நீங்க வாங்கிக்கன்னு சொன்னாரு. தங்கவேலு ரொம்ப நாளா செங்கல் வியாபாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தான். அப்பா, அப்ப கயிறு ஃபேக்டரி யாருப்பா பாத்துப்பா? அதை நீ பாத்துக்கடா. சரிப்பா. இப்ப அந்த செங்கல் சூளைய நாம வாங்கலான்னு இருக்கோம். லட்சுமி, நீ இத பத்தி என்னமா நினைக்கிற? இந்த மாமனார் இருக்கானே, எதுக்கு எடுத்தாலும் முதல்ல இந்த லக்ஷ்மியை தான் கேக்குறான். இவதான் இந்த வீட்டு மூத்த மருமகன்னு நினைப்பு. லட்சுமி, நீ எதுக்கு தேன்மொழி பாக்குற? அவதான் உன் பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டாள. நீ சொல்றத அவ ஏத்துக்குவா. அவதான் இப்ப நல்லவளா மாறிட்டாள. என்ன தேன்மொழி, நான் சொல்றது சரிதானே? ஆமா மாமா. லக்ஷ்மி சொல்றது நான் மறு பேச்சு பேசாம ஏத்துக்கணுமா? இந்த அநியாயம் இந்த வீட்டை தவிர வேற எங்கேயும் நடக்காது. கிழவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு. லக்ஷ்மி, இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்க? அப்பா கேக்குறாருல்ல, பதில் சொல்லு. மாமா, அந்த செங்கல் சூளை விலைக்கு வர்றத பத்தி இவரும் என்கிட்ட சொன்னாரு. அதை வித்துட்டு டவுன்ல போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்க கம்மி விலைக்கு வந்தாலும் வித்துடலாம் தான் நினைப்பாங்க. சரியா சொன்ன லக்ஷ்மி. மாமா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல ஒரு ஆசையில இப்படி செஞ்சுட்டேன்னு நினைக்காதீங்க. பரவாயில்லம்மா, என்ன செஞ்சேன்னு தைரியமா சொல்லு. லக்ஷ்மி, அப்பா கேக்குறாருல, என்ன செஞ்சேன்னு சொல்லு. கதிர், அண்ணி, எங்க ரூம் டிரால பேப்பர்ஸ் வச்சிருக்கேன், எடுத்துட்டு வாங்க. இதோ எடுத்துட்டு வரேன். ஒரே நிமிஷம் மாமா, எடுத்துட்டு வந்துட்டோம். மாமா, இது பாருங்க. 2001 அந்த செங்கல் சூளை ஆரம்பிச்சது. இது பாருங்க, அந்த வருஷம் 60,000 ரூபாய் லாபம் வந்திருக்கு. 2002ல 80,000 ரூபாய் லாபம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே இங்க பாத்துட்டு வாங்க. 2007, 8, 9, 2011, 2012 பாத்தீங்களா மாமா? 3,50,000 ரூபாய் லாபம் வந்திருக்கு. பாருங்க, 14ல 5 லட்சம் ரூபாய் லாபம் வந்திருக்கு மாமா. இந்த வருஷம் நமக்கு தெரியல,
எப்படியும் இந்த வருஷம் எண்டுக்குள்ள நமக்கு தெரிஞ்சிரும் மாமா. மாமா, இப்ப விவசாய நிலங்கள் எல்லாம் அழிச்சு அங்கங்க வீடு கட்டிட்டு இருக்காங்கல்ல, அது நிறுத்துற வரைக்கும் செங்கலுக்கு மதிப்பு இருந்துகிட்டே இருக்கும் மாமா. நமக்கும் செங்கல் சூளை மூலமா லாபம் வந்துகிட்டே இருக்கும். அதனால பேசாம கண்ணு முடிக்கிட்டு அந்த செங்கல் சூளைய வாங்கிடலாம் மாமா. இதுதான் லட்சுமிங்கிறது. தங்கவேலு அப்பா, இத்தனை நாளா நாமளும் செங்கல் சூளை வாங்கலாம்னு பேசிட்டு தான் இருந்தோம். ஆனா நம்ம யாராவது இவ்வளவு விலை வரைய கணக்கு போட்டு பார்த்தோமா? நாம ஏதோ பொதுவா லாபம் வரும்னு தான் பேசிட்டு இருந்தோம். ஆனா அதுக்கப்புறம் டீட்டெயிலா போனதே இல்லம்மா. ஆனா லட்சுமி எல்லாத்தையும் விசாரிச்சு இவ்வளவு தெளிவா எழுதி வச்சிருக்கா பாரு. அதனாலதான் நான் எதை செஞ்சாலும் லட்சுமி கிட்ட கேட்டு செய்யறதுன்னு முடிவு பண்ணது. தென்மொழி, லட்சுமி சொன்னதை பத்தி நீ என்னமா நினைக்கிற? லக்ஷ்மி தான் இவ்வளவு விவரமா செங்கல் சூளைய பத்தி சொல்லிட்டாலே, இன்னும் இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? தாராளமா வாங்கிடலாமா? அப்படின்னா ஒரு நல்ல நாளை பார்த்து ராஜபாண்டிகிட்ட நம்ம பேசிடலாம். மாமா, வர புதன்கிழமை நல்ல நாள் தான், அன்னைக்கே பேசிடலாமே. ஓ, அதையும் நீயே பார்த்து முடிவு பண்ணிட்டியா? எங்களுக்கு எதையுமே விட்டு வைக்கிறது இல்லையாமா நீ? நாம வர்ற புதன்கிழமை எல்லாரும் சேர்ந்து செங்கல் சூளைக்கு போறோம், ராஜபாண்டிகிட்ட பேசுறோம், அன்னைக்கே கரையத்தை முடிச்சிடுறோம். எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? சம்மதம் தானே? எங்களுக்கு பூர்ண சம்மதம். தங்களுக்கு வாடா. இவ்வளவு நாள் கயிறு ஃபேக்டரிக்கு போய் பார்த்துட்டு இருந்த, செங்கல் ஃபேக்டரி இனிமேல் பாப்பியா நீ? கவலைப்படாதீங்கப்பா, எல்லாத்தையும் சீக்கிரமே கத்துக்கிட்டு நல்லாவே பாத்துக்கிறப்பா. கோவில் விசேஷம், வீட்டு விஷயம், பிசினஸ்னு இப்படி எல்லாத்தையும் பத்தியும் இந்த லக்ஷ்மி தெரிஞ்சு வச்சிருக்காளே. நம்மளும் ஏதாவது நல்லது செஞ்சு நல்ல பேர் வாங்கலான்னு பார்த்தா முடியாது போல இருக்கே. வழக்கம் போல கெட்டது பண்ணி தான் லக்ஷ்மி கிட்ட இருந்து அந்த சாவி குத்த வாங்கணும். அதுதான் நமக்கு ஒத்து வரும்.